தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். சில மொழிகள் ஹிந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என்றும் அந்த பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் விழித்தது, தமிழின் பண்பாடு பிழைத்தது என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ் விழித்தது, தமிழின பண்பாடு பிழைத்தது என ஒரு எக்ஸ் தள பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். ஹிந்தி தீர்ப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக கொடுத்த நாளிதழில் நாள்தோறும் ஹிந்தி தீர்ப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக முதலமைச்சர் கட்டுரை வெளியிட்டு வருகிறார். அதில் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது, சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவுற்றை செய்திருக்கிறார். இந்தி என்பது ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்பாக சமஸ்கிருதமும் மேலும் சில மொழிகளுக்கும் கலந்து பிரிக்கப்பட்டதாக உருவான மொழி என்றும், தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி, திண்ணத்திலிருந்து திராவிட குடும்பத்திற்கு மொழியினை கிடைக்க செய்த தாய்மொழி என்றும், தமிழ் மொழி ஹிந்தி மொழியிலேயோ அல்லது ஹிந்தி முன்னேற்ற முன்மொழியாக திணிக்க நினைக்கும் சமஸ்கிருதத்திலேயோ ஒருபோதும் அழிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்களின் தனித்துவமான பண்பாட்டை சிதைக்கும் பன்னெடுக்காலமாக இனப்பகைவர்கள் நடத்திய பகையெடுத்து எல்லாம் இந்த மண் என்பது தொடர்ந்து முறியடித்து வந்தது என்றும், இந்த நெருக்கடி மரபின் தொடர்ச்சியின் தான் திராவிட இயக்கம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் தனித்து இயங்கும் தன்மை கொண்ட செம்மொழி என்பதும் இந்தியாவின் பிற மொழிகள் போல ஆதிக்கத்தால் ஏற்படாமல் என்றும் நினைத்திருக்கும் மொழி என்றும் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஆதிக்கத்தில் உணர முடியாத பேனர்களை எல்லாம் தமிழ் மொழிகள் கடந்து ஒரு நூற்றாண்டு காலத்தில் கரைந்து காணாமல் போன துயர வரலாற்றை இந்தி பரவிய நிலப்பரப்பெங்கும் காண முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பீகார் மாநில மக்களின் சொந்த மொழியான அந்த மொழியை அடுத்தடுத்த தலைமுறையினர் அறிய முடியாதபடி ஹிந்தி என்பது அங்கு பரவி இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்தி தான் அந்த மாநிலத்தின் தாய்மொழி என பலரும் நினைக்கும் உண்மை அதுவல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு மாநிலங்களில் ஹிந்தி தீர்ப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய தமிழ் விழித்தது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.